இது மகிமை நேரம். ஆண்டவர் உலகரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றைய நாளிலும் நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான காரியம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் வரைக்கும் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே விசுவாசிகளின் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாம், இங்கே ஆண்டவர் அவருக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 75 வயதில் அவர் ஆரானை விட்டு புறப்படும் போது 75 வயது ஆபிரகாமுக்கு. 75 வயதிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆனால் சொல்லும்போது அவருக்கு குமாரன் கிடையாது, சொல்லும்போது ஆபிரகாமுக்கு பிள்ளைங்க கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். கர்த்தர், உன்னுடைய கர்த்தருடைய வாக்கு தத்தம், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்கிற கர்த்தருடைய வாக்கு தத்தம். ஆனா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறியது. 75 வயசுல சொன்னாரு, he is a wait for 25 years. 25 வருஷம் ஆபிரகாம் காத்திருக்கிறான். 25 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு குமாரனை கர்த்தர் கொடுக்கிறான். 25 வருஷம் கழிச்சு குமாரனை கொடுத்த ஆண்டவர் இங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, சின்ன சோதனை, டெஸ்ட். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிராமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிராமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். கர்த்தர் ஆபிராமை கூப்பிடுறார். 2ஆம் வசனம், அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரன் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்றார். 3ஆம் வசனம், ஆபிராம் அதிகாலை எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரனை ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். கர்த்தர் கூப்பிட்டு சொல்றார், ஆபிரகாம், என்ன ஆண்டவரே, இதோ அடியேன், உன் குமாரன் எனக்காக பலியிடு. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. எஸ், நான் பலியிடுறேன் ஆண்டவரே, நீ சொல்லிட்டீர்ல, நான் புறப்பட்டு போகிறேன். 3 நாட்கள் பிரயாணம் பண்ணி 3ஆம் நாளிலே அந்த இடத்தை ஆபிரகாம், 4ஆம் வசனம், 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் இந்த இடத்தை கண்டான். 4ஆம் வசனத்தில், மன்னிக்கும் 5ஆம் வசனத்தில் ஆபிரகாம் சொல்றாருங்க பாருங்க, அவனை மட்டும் போய், இங்கே நான் 5ஆம் வசனம், அப்பொழுது ஆபிராம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டானும் அவிட மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். திரும்பி வருவோம், நானும் பிள்ளை ஆண்டானும் அவிட மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். இஸ் அ ஃபைத், அதான் விசுவாசம். ஆண்டவர் ஈசாக்க பலி கேட்கிறாரு, பலியிடுங்கிறாரு. பலியிட்ட பிறகு எப்படி ஈசாக்கு கூட வருவாரு? ஆபிரகாம் மட்டும்தானே வருவாரு. ஆபிரகாம் சொல்றாரு திரும்பி வருவோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்க அதனுடைய 8ஆம் வசனம் மிகவும் தெளிவாய் இவ்வாறு சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்தரிக்க போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினால ஆபிரகாம் முதலாவது என்ன இடம் தெரியல, ஆனா கீழ்ப்படிஞ்சு போறாரு. 17ஆம் வசனத்துல இங்க பாருங்க, மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டு, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். 18ஆம் வசனம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி 19ஆம் வசனம், தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்று கொண்டான். இங்க எப்படி சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டன் அவிட மட்டும் போய் திரும்பி வருவோன்னு. 25 வருஷம் நான் காத்திருந்தேன்,
சொன்னபடி 100 வயசுல குமாரனை கொடுத்தாரு. 100 சரீரம் செத்ததுன்னு சொல்லி சொன்ன எங்களுக்கு 100 வயசுல குமாரன் பிறந்தாரானால் பலியிட்ட குழந்தையும் உயிரோடு வரும், உயிரோடு எழுப்புவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் அப்படின்னு விசுவாசிச்சோம். அந்த விசுவாசம்தான் தேவனே ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிற அளவிற்கு வந்தது. இங்க சொல்றாரு பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் பேர்ல ஆணையிடுறேன், நான் சொல்றேன். என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால சகல ஜனங்களுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் முக்கியம், அதை காட்டிலும் பல மடங்கு முக்கியமானது கீழ்ப்படிதல். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஏன்? இயேசு கிறிஸ்துவை கீழ்ப்படிந்தார், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், அதே போல இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார், நம்முடைய ஆண்டவரை கீழ்ப்படிந்தார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. பேதுரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் காதை விட்டும் போது இயேசு சொல்றாரு, என் பிதா பானம் பண்ணுகிற சொல்லுகிற பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ, பானம் பண்ணாதிருப்பேனோ. கீழ்ப்படிதல். தன்னை அனுப்பின பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். இயேசு கீழ்ப்படிந்தார். பிதா யாரு? அவர் தான் பிதா, குமாரன் அவர் தான், பரிசுத்த ஆவி அவர் தான். திரியேக தெய்வம், நமக்கு தெரியும் திரியேக தெய்வம். 3 தெய்வங்களும் ஒரே தெய்வம், திரியேக தெய்வம். அவர் ஒருவர் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியுமாக இருக்கிறார். ஒன் காட். இயேசு கீழ்ப்படுகிறார். நமக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கா? கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருக்கா? வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அல்ல இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இந்த வார்த்தைக்கு எதிராய் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறோமா? லெந்து காலத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம், லெந்து காலத்துக்குள்ள இருக்கிறோம். இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக தன்னையே பிற்க கொடுத்தார், நமக்காக தன்னையே பிற்க கொடுத்தார். அந்த நாட்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த நாட்களை தியானிக்கிற நாம் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறோமா? எந்த காலத்துக்குள்ள இருக்கோம்? நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம், தலைகள் தாழ்த்தி செபிப்போம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார், ஆகவே தான் அவரை ஆசீர்வதித்தேன். நீர் கீழ்ப்படிந்தீர் ஆண்டவரே, பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தீர். நாங்களும் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கீழ்ப்படிதல் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கீழ்ப்படுகிற நபர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையை நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்படி ஆசீர்வதிக்கிற வல்லமையான மகத்துவமான மாறாத கரம் ஆசீர்வதிப்பதாக. வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வியாதியின் கூறுகள் இருக்குமானால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள். மகிமை டிவி இந்த சேனலை கர்த்தர் ஆசீர்வதியும். இதை நடத்துகிறவர்களோடு உடைய கரம் கூட இருந்து வழிநடத்துவதாக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணின தெய்வ மனிதர்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதியும் உயர்த்தியர். மகத்துவமான மாறாதவருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய கரைச்சி இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.